வணக்கம். இன்றைக்கி இந்த லேர்னிங் சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது ஹைப்ரிட் மோட் செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும், ஹைப்ரிட் மோட்ஸில் எத்தனை வகைகள் இருக்குது, ரெண்டாவது அது எப்படி நம்ம ரோபோவில் செட் பண்ணுறது, அதில் எந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறோம், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹைப்ரிட் மோட்னா என்னன்றது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஹைப்ரிட் மோடுன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் லாஸ் ஆகும்போதோ அல்லது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போதோ அல்லது புது சிக்னல் வரும்பொழுதோ அதனுடைய குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஹைப்ரிட் மோட். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம சூப்பர் ட்ரெண்டோ எந்த மெத்தட் வேணால் இந்த ஹைப்ரிட் மோடில் யூஸ் பண்ணலாம். இந்த ஹைப்ரிட் மோட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு செல் சிக்னல் வருது. செல் சிக்னல் வரும்போது நமக்கு இந்த செல் சிக்னல் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு உண்டான டைரக்ஷனில் போகலை. நம்ம இப்போ செல் சிக்னல் வருதுன்னா மார்க்கெட் மேலே போய் பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த செல் சிக்னல் ஃபெயில் ஆகுது, அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஒன்ஸ் இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலோ அல்லது புதுசாக பை வரும்போதோ இது குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ஹைப்ரிட் மோட். சரி, இந்த குவான்டிட்டி எப்படி எந்த விகிதாச்சாரத்தில் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம ரோபோலேயே செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம வரக்கூடிய செட்டிங்ஸில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரோபோவில் ஜென்ரலாக இப்போது சாதாரணமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய விகிதாச்சாரம் எப்படி இருக்கும்னா, 1.5 மடங்கு, அதாவது முதல் ஒரு லாட் போட்டிருக்கு அப்படின்னா அது அடுத்தது ஒரு லாட்லேருந்து 1.5 மடங்குன்ற வரும்போது இன்னொரு 1 + 1.5 சேரும்போது 2.5 வரும். 2.5 ஆர்டர் நம்ம போட முடியாதனால ரவுண்டாக 3 லாட்ஸ் ட்ரேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதனுடைய விகிதாச்சாரம் எப்படி இருக்கும்னா 1, 2, 3, 5, 8, 13ன்ற விகிதாச்சாரத்தில் போகும். உதாரணத்துக்கு ஹைப்ரிட் மோடுன்றது சுருக்கமாக சொல்லப்போனால், ஒரு சிக்னல் ஃபெயில் ஆகுது, இங்கே செல் வந்திருக்கு, ஒரு லாட் ஷார்ட் அடிக்கும், திரும்ப பை வரும்போது 2 லாட் பை ஆகும், திரும்ப செல் வரும்போது 3 லாட் ஷார்ட் அடிக்கும், 4வது பை வரும்போது 5 லாட் பை ஆகுது, இந்த 5வது சிக்னல் வரும்போது 8 லாட் ஷார்ட் அடிக்குது. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு போகும்னு பார்த்தோம்னா, நம்ம வச்சிருக்கக்கூடிய டார்கெட், அதாவது நம்ம டார்கெட் 1ன்ற அளவுக்கு எந்த அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அளவு தொடர வரைக்கும் இது அதனுடைய குவான்டிட்டியை, அதனுடைய லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும், கூட்டிக்கிட்டே போகும். இதுதான் இந்த ஹைப்ரிட் மோடுடைய சிறப்பு. ஒன்ஸ் அந்த டார்கெட் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப மல்டிப்ளை பண்ணாது, திரும்ப 1லேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஹைப்ரிட் மோடுடைய முக்கியமான விஷயம். இப்போது மணி மேனேஜ்மெண்ட் வைஸ் பார்ப்போம். இது யாரெல்லாம் இந்த ஹைப்ரிட் மோட் பண்ணலாம் அப்படின்னா, யார்கிட்ட ஒரு மினிமம் ஒரு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 2 லட்சத்துக்கு மேலே யார்கிட்ட இருக்கோ, இல்லை யார் உங்களுடைய கேபிட்டல்லேருந்து மினிமம் 5லேருந்து 10% நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்றவங்க இந்த ஹைப்ரிட் மோட் யூஸ் பண்ணலாம். அதை விட கம்மியாக ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஹைப்ரிட் மோடில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹைப்ரிட் மோட் மூலமாக எப்படி நம்ம ஸ்கிரிப்ட் ரோபோவில் ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி நான் இப்போ சொல்லித்தரேன். முதல்ல நம்ம எந்த சார்ட் வச்சுருக்கோமோ அந்த சார்ட்டுடைய சிம்பலை காப்பி பண்ணிக்கிறோம். ரோபோவில் மேலே ஃபைலுக்கு கீழே இருக்கக்கூடிய போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே இந்த காலம் எனேபிள் ஆகும். ஸோ மேலே கிளிக் பண்ண உடனே கீழே எனேபிள் ஆகிடும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டின்ற ஃபியூச்சர்ன்ற இடத்துல இங்கே அந்த ஃபியூச்சர்ன்றதை எடுத்துகிட்டு வெறும் பேங்க் நிஃப்டி போட்டுக்கணும். அடுத்து எக்ஸ்சேஞ்ச் என்எஃப்ஓன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஃபியூச்சர் ஐடிஎக்ஸ், அதாவது ஃபியூச்சர் இண்டெக்ஸ். அதுக்கு அடுத்தது எம்ஐஎஸ்னா எம்ஐஎஸ் செலக்ட் பண்ணிக்கணும். இது நம்ம ஃபியூச்சர்ஸ் பண்ணுறதுனால இந்த 2 இது நமக்கு தேவைப்படாது. ஹைப்ரிட் மோடில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டார்கெட் 1 இல்லாமல் ஹைப்ரிட் மோட் ட்ரேட் பண்ணாலும் அது ட்ரேட் ஆகாது, எரர் வர ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக டார்கெட் 1 கிளிக் பண்ணிக்கணும். டார்கெட் 1 கிளிக் பண்ணதுக்கப்புறம் டார்கெட் 1 குவான்டிட்டி எவ்வளோன்னா 1ன்றது தான் நம்ம போடணும். அதே போல் டார்கெட் 2 இந்த ஹைப்ரிட் மோடில் வேலை செய்யாது, டார்கெட் 1உடைய கட் ஆகிடும். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் குவான்டிட்டி 1, அதாவது டிஃபால்ட்டாக 1ன்றதை போடணும். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாட் சைஸ் 1ன்றதுனால 1 போடணும். ப்ரோக்கரேஜ் தேவை கிடையாது. லாட் சைஸ் 25ன்றதுனால 25 போட்டுக்கணும். ப்ரோக்கரேஜ் தேவை கிடையாது. ட்ரேட் மெத்தட் போத் போட்டுக்கணும். அதே போல் மோடு இங்கேருந்து தான் இந்த ஹைப்ரிட் மோடைய உண்மையான செட்டிங்ஸ் ஆரம்பிக்குது. இங்கே நார்மல் ஹைப்ரிட்னு 2 இருக்குது, இங்கே நம்ம ஹைப்ரிட்ன்றதை கொடுத்துக்கணும். அடுத்து
ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு இருக்கும், அதில் ஆக்டிவ் செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து ஹைப்ரிட் மோடுடைய செட்டிங்ஸ். குவான்டிட்டி இன்க்ரீஸ், அதாவது நமக்கு ஹைப்ரிட் மோடில் ஒவ்வொரு முறையும் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இந்த இடத்துல குவான்டிட்டி இன்க்ரீஸ்ன்றதை கிளிக் பண்ணணும். இப்போது நம்ம இந்த இடத்துல குவான்டிட்டி இன்க்ரீஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த சிக்னல் ஃபெயில் ஆகும்போதோ, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப அந்த பை ஏரியா வரும்போதோ, அல்லது ஆப்போசிட் சைட் சிக்னல் வரும்போதோ இந்த மல்டிப்ளேயர் குவான்டிட்டி கூடுறதுக்கு உண்டான விஷயம் வந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த மல்டிப்ளேயர்ன்ற இடத்துல எந்த அளவுக்கு அது மல்டிப்ளை ஆகணுன்றதை இந்த இடத்துல நம்ம குறிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல 2ன்னு போட்டோம் அப்படின்னா மல்டிப்ளேயர் ஒவ்வொரு சிக்னல் வரும்பொழுதும், உதாரணத்துக்கு முதல் செல் வரும்போது 1 லாட், பை வரும்போது 2 லாட், திரும்ப செல் வரும்போது 2 × 2 4, திரும்ப இந்த பை வரும்போது 8, திரும்ப இந்த செல் வரும்போது 16. அதாவது அதனுடைய குவான்டிட்டியை வந்து 2 வந்து கூட்டிக்கிட்டு போகும். ஸோ பணம் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் இதை நம்ம வைக்கணும். பட் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது 1.5ன்றதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது ஆட்டோ மோட் வந்து ஃபுல்லி ஆட்டோ மோடுன்னா டைரெக்டாக லைவ் ட்ரேட் போயிடும், பேப்பர் ட்ரேடுன்றது பேப்பர் ட்ரேட் போகும். ஸோ ஃபுல்லி ஆட்டோ மோடுன்றது நம்ம வச்சுக்கணும். அடுத்தது ஸோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் பணம் இருக்குது, ஆனால் நான் ஹைப்ரிட் மோட் பண்ணணும் விருப்பப்படுறேன்றவங்க என்னால் வந்து தொடர்ச்சியாக வந்து குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, ஏன்னா என்னால் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாதுன்றவங்க இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருந்த மாதிரி 1, 2, 3, 5, 8, 13, 25 இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும்போது என்னால் 3 லாட் மேலே என்னால் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, ரோபோ எனக்கு 3லேயே ஸ்டாண்டர்டாக நிற்கணும் அப்படின்றவங்க 3ன்ற இடத்துல இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த இடம் வந்து மேக்ஸிமம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் லிமிட்டை குறிக்கக்கூடிய இந்த ஆப்ஷன். இல்லை எனக்கு 5 லாட் போதும், 5 லாட் வரையும் தான் பண்ணணும், அதாவது 1, 2, 3, 5, அதுக்கு அடுத்தது வரக்கூடிய சிக்னல் எல்லாமே 5, 5, 5, 5ன்ற விகிதாச்சாரத்தில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். அது கூட்டாது குறைக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு எந்த இது நம்மளுடைய ரிஸ்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குமோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இன்க்ளூசிவ் மெத்தட். இன்க்ளூசிவ் மெத்தடுன்றது இங்கே கூட வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் இருக்குது. இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று எவ்ரி சிக்னல், அடுத்தது போத் சிக்னல். இந்த எவ்ரி சிக்னல் போத் சிக்னல்லாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி சிக்னல் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு சிக்னலுக்குமே அது குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது ஒரு செல் வந்த உடனே 2வது பை வரும்போது 2 லாட், 3வது செல் வரும்போது 4 லாட், இந்த மாதிரி 1, 2, 3, 5, 8ன்னு ஒவ்வொரு சிக்னலுக்குமே கூட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த இடத்துல எவ்ரி சிக்னல் இல்லாமல் நம்ம போத் சிக்னல் போட்டுட்டோம் அப்படின்னா, போத் சிக்னல்னு வரும்பொழுது ஒரு செல் வந்திருக்கு, அதுக்கு ஆப்போசிட் ஒரு பை வந்திருக்கு, இந்த 2 சிக்னலுமே ஒரே லாட்டில் ட்ரேட் ஆகும். ஒரு பேர், அதாவது ஒரு பை அண்ட் செல். அடுத்தது 3வது ஒரு செல் வந்திருக்கு, 4வது ஒரு பை வந்திருக்கு, இந்த இடத்துல 2 லாட் ட்ரேட் ஆகும். ஏன்னா இந்த 2 சிக்னலுமே 2 தான் ட்ரேட் ஆகும். அடுத்த சிக்னலே குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. அதாவது போத் சிக்னல் போடும்போது ஒரு பை அண்ட் செல் முடிஞ்ச உடனே ஒரு குவான்டிட்டி ஆகும். அதுக்கு அடுத்தது 3வது பை அண்ட் செல் வரும்போது 2 லாட், அதுக்கு அடுத்து பை அண்ட் செல் வரும்போது 3 லாட், அதுக்கு அடுத்தது பை அண்ட் செல் வரும்போது 5 லாட்ன்ற விகிதாச்சாரத்தில் வரும். அதாவது ஒவ்வொரு சிக்னலுக்குமே ஆகாது, ஒவ்வொரு 2 சிக்னலுக்கு ஒரு முறை வந்து இது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது நம்ம எவ்ரி சிக்னல் நான் கொடுக்குறேன். போத் சிக்னல் வரவங்களுக்கு போத் சிக்னல் கொடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சிக்னல் லிமிட்டுன்ற இடத்துல 99ன்றதை டிஃபால்ட்டாக போட்டுக்கணும். போட்டுட்டு அப்டேட்டுன்றதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் வந்துடும். டேஷ்போர்டில் வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். இதை ஓகே கொடுத்துட்டு டேஷ்போர்டு வரும். எப்பயுமே ஹைப்ரிட் மோடை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் கரெக்டாக இருக்கான்றதை இந்த இடத்துல செட் பண்ணணும். அதாவது சார்ட்டில் இருக்கக்கூடிய பேராமீட்டர் போயிட்டு இங்கே பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம், இங்கே பார்க்குறோம் நம்ம 25 பைசா இருக்குது. அப்போ என்ன நடக்கும், உடனே வந்து நிறைய தடவை ட்ரேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி போட்டிருக்கிறதுனால ஒரு 60 பாயிண்ட் ஸ்டாப் லாஸும் ஒரு 150 பாயிண்ட் டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுருக்கேன். செகண்ட் டார்கெட்டுன்றது இது நம்ம வைக்கிறது சும்மா டம்மிக்காக வைக்கிறோம். ஏன்னா அந்த லைன் வந்து நமக்கு சார்ட்டில் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி டார்கெட் செட் பண்ணதுக்கு அப்புறம் மட்டும்தான் ஹைப்ரிட் மோடில் ஃபைலில் போயிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். இவ்வளோ தான் இந்த ஹைப்ரிட் மோடுடைய விஷயம். இந்த ஹைப்ரிட் மோடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சில பேர் வந்து
எனக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமலும் நம்ம ஹைப்ரிட் மோட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு செல் வந்திருக்கு, இது போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திரும்ப பை ஆகாமல் திரும்ப செல்லுக்கே வரும்பொழுது அது முதல் எந்த ரேட்டில் செல் எடுத்ததோ அதே செல் எடுத்த ரேட்லேயே வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணாத ஹைப்ரிட் மோட். இந்த ஹைப்ரிட் மோடுன்றது இது 2 சைடு கத்தி ஷார்ப்பாக இருக்கிறது மாதிரி. ஸோ இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா பாதுகாப்பாக பண்ணலாம். கொஞ்சம் நம்ம ஓவர் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் காலி ஆகிடும். ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய கேபிட்டலுடைய கெப்பாசிட்டி என்ன, நம்ம ரிஸ்க் கெப்பாசிட்டி என்னன்றதை புரிஞ்சுட்டு பண்ணும்போது மட்டும்தான் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான ஆப்ஷனும் நம்ம இந்த செட்டிங்ஸில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு சிக்னலும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம், 2 சிக்னலுக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணால் போதும் அப்படின்றது எல்லா விதமான செட்டிங்ஸ், அதாவது சீலிங் எவ்வளோ குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்ற செட்டிங்ஸு, எந்த விகிதாச்சாரத்தில் இது இன்க்ரீஸ் ஆகணுன்ற செட்டிங்ஸு எல்லாமே இதில் நம்ம பண்ணியிருக்கோம். இது நம்ம யூஸ் பண்ணும்போது முக்கால்வாசி ஹை பீட்டா ஸ்கிரிப்ட், அதாவது ரொம்ப மூமெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணும்போது நம்ம எளிமையாக வெளியில் வந்துட முடியும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு லெட்டு, ஜிங்க்கு இல்லை மூமெண்ட்டே இல்லாத ஸ்டாக்ஸு இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம மாட்டினோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு இது பெரிய தலைவலி இருக்கும். இது பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து நமக்கு இவ்வளோதான் ரிஸ்க்குன்னு புரிஞ்சுட்டு பண்ணும்போது நமக்கு எந்த விதமான தலைவலியும் இருக்காது. இவ்வளோதான் இந்த ஹைப்ரிட் மோட் செட்டிங்ஸு. இதை பண்ணும்போது ரொம்ப நம்ம மறக்காமல் இருக்க வேண்டியது, இன்னொரு தடவை சொல்கிறேன், டார்கெட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ரோபோவில் செட் பண்ணிவிட்டு சார்ட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். ஏன்னா இதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, இதில் ரொம்ப சின்ன டார்கெட் வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து அது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு பெருமளவு லாஸை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் மறக்காமல் பண்ணால் போதுமானது. அடுத்த ஒரு பகுதியில் ஒரு நல்ல ஒரு செட்டிங் சப்ஜெக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.